திமுக விசிக கூட்டணியில் திடீர் விரிசல். சீனியர் தலைவர்களை வைத்து அறிவாலயத்தில் நடந்த பேச்சுவார்த்தை. கையை பிசையும் ஸ்டாலின், கூட்டணியை இடிக்கும் இடதுசாரிகள். திமுக கூட்டணியை சுற்றி தொடர் சலசலப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன் திடீரென திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுகிறது என்று மூன்றாம் கண் குழுவினர் கருணாநிதி மடத்திற்கு படையெடுத்தோம். அப்போதுதான் ஆச்சரியமான பல விஷயங்கள் கண்ணில் பட்டன. அதாவது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற நாள் குறித்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தி கிடைத்தது. இது உண்மைதானா என்று சில திமுக உடன்பிறப்புகளிடம் பேச்சு கொடுத்தோம். அதற்கு அவர்கள், ஆமாங்க, கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே விசிக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் திமுக கூட்டணியை முறித்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றன என பதில் அளித்தனர். இந்த தகவல் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்களோடு எப்படியாவது பேசி கூட்டணி உடையாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் ஸ்டாலின். குறிப்பாக விசிகாவின் மன வருத்தத்திற்கு காரணம் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு விவகாரமாக சொல்கிறார்கள். உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் உறுதியளித்திருக்கிறது. இந்த விஷயம்தான் தற்போது விசிக, திமுக இடையே மனமுறிவுக்கு காரணமாகிவிட்டது. அதாவது, அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு அளிக்கக்கூடாது என விசிக பிடிவாதம் பிடிக்கிறது. அவ்வாறு அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு அளித்தால் அது பட்டியலின மக்களிடையே பிளவை உருவாக்கும் என விசிக பேசுகிறது. ஏற்கனவே அருந்ததியின மக்களுக்கு பல காலகட்டங்களில் துரோகம் செய்திருக்கும் திமுகவும் தற்போது கூட்டணிக்காக விசிகாவை திருப்திப்படுத்துவதா அல்லது அருந்ததியின மக்களை ஏமாற்றுவதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது. அப்போதுதான் விசிகாவின் சில தலைவர்கள் திமுக தலைவர்களிடம் முறையிட்டிருக்கிறார்கள். வழக்கமாக அருந்ததியின மக்களின் வாக்குகள் கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுகவிற்கு தான் செல்கின்றன. அருந்ததியின உள் ஒதுக்கீட்டை திமுக எதிர்த்தால் அதனால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் அருந்ததியினர் உள் ஒதுக்கீட்டை அங்கீகரித்தால் விசிக தனது திமுக ஆதரவை விலக்கிக் கொள்ளும் என கொஞ்சம் கராராக பேசியிருக்கிறார்கள். திருச்சியில் விசிக நடத்திய பிரம்மாண்டமான மாநாட்டிலிருந்தே விசிகாவை துண்டாக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் திமுக தீவிரமாக இருக்கிறது. இதற்கான ஒரு கருவியாக அருந்ததியினர் உள் ஒதுக்கீட்டை திமுக பார்க்கிறது. அதாவது, உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்தால் பட்டியலின மக்களை கூறு போடலாம் என திமுக யோசிக்கிறது. அத்துடன் திருமாவளவன் பொது தலைவராக உயராமல் இருக்க இந்த அருந்ததியினர் உள் ஒதுக்கீட்டை அரசியலை கையில் எடுக்கலாம் என திமுக திட்டம் போடுகிறது. அருந்ததியினர் உள் ஒதுக்கீட்டை கையில் எடுத்தால் திருமாவளவன் உள்ளிட்ட விசிகாவினர் எதிர்ப்பார்கள். அதன் மூலமாக திருமாவளவன் ஒரு சாதிய கட்சியின் தலைவர் என்ற பிம்பம் உருவாகும். அது அவரின் அடுத்த கட்ட பொது தலைவர் கனவை சிதைக்கும் என திமுக உறுதியாக நம்புகிறது. அதே நேரத்தில் விசிக இந்த விவகாரத்தில் உள் ஒதுக்கீட்டை திமுக எதிர்த்தே ஆக வேண்டும் என நிர்பந்திக்கிறது. அருந்ததியினர் உள் ஒதுக்கீட்டை திமுக நடைமுறைப்படுத்தினால் திமுக உடனான கூட்டணி உறவை முறித்து கொள்ளலாம் என விசிக தலைவர்கள் சிலர் திருமாவளவனுக்கு யோசனை கூறியிருக்கிறார்கள். திருமாவளவனும் நீண்ட யோசனைக்கு பிறகு அதுதான் சரியாக இருக்கும் என கூறியிருக்கிறார். வட தமிழ்நாட்டில் கணிசமான பட்டியலின வாக்குகளை இந்த அருந்ததியின மக்களுக்கான உள் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி திரட்டலாம் என விசிக திட்டம் போடுகிறது. இதற்காக திமுகவை எந்த எல்லைக்கும் சென்று எதிர்க்கலாம் என விசிக முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டில் வன்னியர் சமூக மக்களின் வெறுப்பிற்கு திமுக ஆளாகி இருக்கிறது. தற்போது விசிகாவும் திமுகவை எதிர்ப்பதால் பட்டியலின மக்களின் ஒரு பகுதியின் கோபத்திற்கும் திமுக ஆளாகி இருக்கிறது. இதனால் வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மற்றும் பட்டியலின மக்களின் கோபத்தை ஒரு சேர சம்பாதித்து விட்டோமே என குழப்பத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த விவகாரத்தில் என்ன செய்யலாம் என சீனியர் திமுக தலைவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து கேட்டிருக்கிறார். அதற்கு விசிகாவையும் திருமாவளவனையும் இந்த விவகாரத்தில் அவதூறு பரப்ப சிலருக்கு அறிவுரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி மடத்தில் சில பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கின்றன.
இருப்பினும் விசிக உறுதியாக இருப்பதால் நகக்கண் அளவில்தான் விசிக திமுக கூட்டணி உறவு தற்போது இருக்கிறது. இந்த உறவு எப்போது வேண்டுமென்றாலும் உடையலாம் என்கிறார்கள் உடன்பிறப்புகள்.